ஹலோ குட்டி பிள்ளைங்களா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டியாளா? நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, எனக்கு தான் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்காங்க. என்ன கேட்கலா? என்ன சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஐயோ, எனக்காக ஏசப்பா உயிர் தெழுந்திருக்காரு. நட்டுக்கிட்டு கலந்துட்டோ இருக்கும். என்னண்ணே என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? நீ விஷயமே தெரியுமா தெரியாதா? விஷயமா என்னண்ணே? உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதானே? என்னன்னு சொன்னாதான் தெரியும். இது கூட தெரியாதானே? தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா தெரியாதானே? இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு சண்டேவா? ஆமாண்ணே. சரியா போச்சு. ஏனே இன்னைக்கு என்ன நாள் தெரியுமானே? அத சண்டே. சண்டே இல்லனே, இன்னைக்கு ஈஸ்டர்னே. ஈஸ்டரானே? ஆமாண்ணே, ஏசப்பா எனக்காக உங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோட எழுந்த நாள். ஏனே ஈஸ்டர்னு கறி குழம்பு வீட்டுல போடுவாங்கண்ணே. திங்கறதுலயே இருக்கானே. ஏனே கறி குழம்பு எல்லாரும் வீட்லயும் போடுவாங்கண்ணே. ஆமாண்ணே. அதெல்லாம் முக்கியமா இன்னைக்கு பிள்ளைங்களோட அந்த ஈஸ்டர் செலிப்ரேஷன் பண்றதுக்கு வந்திருக்கோம்ல. ஆமாண்ணே, இதுதானே சந்தோஷம். ஏனே எனக்கு வீட்டுல பூஜை எடுத்து வச்சாங்கண்ணே. ஏனே ஈஸ்டர்னா பூஜை எடுக்கிறது, கறி குழம்பு வச்சு சாப்பிடுறது சாதாரணனே. ஆனா ஏசப்பா உயிர் தெழுந்தனால பிள்ளைங்களோட செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோனே. ஆமாண்ணே. ஏனே நானு நீங்க வந்துகிட்டே இருந்தேன் பாத்துக்கோங்க. சரி, மச்சான சாப்பாடு கொண்டு வந்தேன். சரி, மிக்கி பைய இருக்கான, மிக்கி பைய. ஆமா ஏனே, அவன் கறினா சும்மா விட மாட்டானே, எடுத்து நிட்டாமனே. ஒண்ணு கூட வைக்காம சாப்பிட்டானா? ஆமா, அவன செம்ம கோவத்துல இருக்கேன் நானு. சரிண்ணே கோவப்படாதீங்க, இன்னைக்கு சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னே. அப்படியானே? ஆமாண்ணே. சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம் என்ன தலைப்பு தெரியுமா? நீங்க கேட்ட ஷாக் ஆயிருவீங்க. என்னண்ணே? நான் சொல்லுவேன், நீ சொல்லுங்க. திரும்ப சொல்லணும். சரி சரி, ரெடியா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. The king is back. தெரியுனே, இப்படி திரும்ப சொல்லி தரேன், கரெக்டா சொல்லணும். ரெடியா? நான் சொல்றீங்களா? The king is this இல்லனே, is back. I'm back. back னு அங்கலனே. கரெக்ட்டா சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க. The king is back. The king is back. இதே பேக் திரும்ப கூடாதுனே. சரி, நீ இன்னைக்கு இந்த தலைப்புல தான் பார்க்க போறோம். சரினே, ஸ்டார்டிங் ஒரு பிரேயர் பண்ணிட்டு வந்துறலாம். பிரேயர் பண்ணையா? சரி அண்ணே, யார வருவாங்க, நம்ம யாரும் கேட்க கூடாது. சரி, பாட்டு வந்துமா? வாங்க போலாம், வாங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ரேயர். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு காண செஞ்சதுக்காக நன்றி. இவனை நாள் எங்கள் நடத்தி வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளும் இந்த சில்ட்ரன்ஸ் டைமும் எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நாங்கள் இதில் கேட்குற பாட்டு, வசனம், கதை எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஏசப்பா. நாங்கள் இதை வாழ்க்கையில் கடைபிடிக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சொல்லுங்கண்ணே. பிரேயர் பாத்தீங்களா? பிரேயர் பார்க்க முடியாதுண்ணே, பண்ணியாச்சுண்ணே. சரிண்ணே, உங்க காமெடிக்கு நான் சிரித்து விட்டேன். சரிண்ணே, அப்புறம் வந்து என்ன பார்க்க போறோம்னே, நீங்க தான் சொல்லணும். நான் சொல்லணுமா? ஆமாண்ணே. அடுத்து என்ன ப்ரோகிராம் தெரியுமா? அடுத்தது என்னதுண்ணே? அட்டகாசமான அருமையான நச்சுன்னு நம்ம பசங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நமக்காக ஸ்டார்டிங்லயே அருமையான எத்தனை அருமையா நீங்களே சொல்லுவீங்களா? நான் கேட்டல, ஆர்வமா இருக்குனே. கவனிங்க, அருமையான குரூப் சாங் பாட போறாங்கனே. குரூப் சாங் இப்படியா சொல்லுவியே? இப்படி எப்படி சொல்லணும்? சந்தோஷமா வந்தமா. இப்படி நான் அழுதுட்டே வேணா சொன்னேன். சரி சந்தோஷமா சொல்லுவோம். குரூப் சாங் பார்க்க போறோம். சூப்பர்னே, பாத்துட்டு வந்துடலாமா? ஆமாண்ணே. சின்ன சின்ன பிள்ளைங்களா படிப்பாங்கனே. ஆமாண்ணே, நானும் கூட எடுத்து படிப்பேனே. நீங்க படிக்க வேண்டாம், பார்க்க மட்டும் செய்யுங்க. போங்க, போய் பாட்டுங்க, போங்க. நமக்காக
ஓ ஓ இனே எங்கனே போறீங்க இவ்வளவு ஸ்பீடா? கண்ணு எங்கனே வச்சிருக்கீங்க? இனே ஒரு ஆட்டோ வேகமா வருது கண்ணுக்கு தெரியாதானே உங்களுக்கு? இனே இங்க ஒரு பாயிண்ட் பஸ் இவ்வளவு ஸ்பீடா வருது உங்களுக்கு தெரியாதானே? இனே வேற ஒண்ணு இல்ல, ஆட்டோல கண்ணாடி கிடையாது. என்ன போங்கனே. இனே பாட்ட பாத்தீங்களானே? ஓ ஓ ஓ ஓ ஓ போதனே அருமையா இருந்துச்சுல்ல? ஆமா சூப்பரா இருந்துச்சு. சரி அடுத்த ப்ரோகிராம் போயிடலாமா? அடுத்தது என்னதுனே? அடுத்து என்னன்னா நமக்காக ஆப்ஜெக்ட் லெசன் பண்ண வர போறாங்க. என்னது ஆப்போசிட் ஏத்திட்டு வராங்களா? ஐயோ ஆப்போசிட் இல்லனே. உங்களுக்கு எது சொன்னாலும் புரியவே மாட்டீங்கனே. ஆப்ஜெக்ட் லெசன். ஓ வயிறு பசி எனக்கு ஆப்போசிட் ஏத்திட்டு வராங்களோ? ஏனே உங்களுக்கு மண்டையில ஏறுதா இல்லையா? என்னனே சாப்பிடுறதுலயே இருக்காங்க. நீ முக்கிய கூட சேராதீங்க கேக்கீங்களானே? கரெக்டா சொல்றேன் கவனிங்க. ஆப்ஜெக்ட் லெசன். லெசன் இல்ல லெசன். பாத்துட்டு வந்துடலாமா? பாத்துட்டு வந்துரும். வாங்க பார்க்கலாம். வாங்க ஆப்ரேஷன் பஸ்ல வந்துரும். ஹலோ குட்டீஸ், ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்கலாமா? ஓகே, இன்னைக்கு சூப்பராக ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும் எல்லாரும் தெளிவாக கவனிக்கணும், ஓகேவா? ஓகே, டேட்டா பேர்லாம். ஓகே, இந்த காயின் இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை பேருக்கு இந்த காயின் தெரியுது? இந்த காயின் தான் நம்ம, ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காயின் தான் நம்ம. இந்த தட்டு இருக்குது தெரியுதா? இந்த பிளேட் தான் என்னது? உலகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காயின் தான் நம்ம, இந்த பிளேட் தான் உலகம், ஓகேவா? இப்போ நம்ம இந்த உலகத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்? இருக்கிறோம், அப்படி தானே? எல்லாரும் உலகத்தில் தானே இருக்கிறீங்க, வேற எங்கேயும் இருக்கிறீங்களா? இல்லை உலகத்தில் தானே இருக்கிறீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம உலகத்தில் இருக்கிறோம். ஓகே, இந்த உலகத்தில் இருந்தால் என்ன இருக்கும்? நிறையா பாவம் இருக்கும், நிறையா அருவருப்பு, நிறையா என்னென்ன இருக்கும்? ஆண்டவருக்கு பிடிக்காதது நிறையா இருக்கும், அப்படி தானே? அதுதான் இது, ஓகேவா? ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்கள், இந்த பாவம் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதுதான் என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் நிறையா இருக்கு, ஓகேவா? அப்படியே சுற்றி இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சுற்றி 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 அதுதான் இருக்குது. பார்த்தீங்களா குட்டீஸ்? இப்போ இந்த பிளேட்டில் அழகாக இருந்துச்சு, காயின் மட்டும் இருந்துச்சு. இப்போ காயினோட சேர்ந்து இந்த ரெட் கலரில் இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அப்படி தானே? இந்த அழுக்காக இருக்குது. இந்த அழுக்கை, இந்த பாவத்தை போக்குறதுக்காக யார் வராங்க? நம்ம ஏசப்பா வராங்க, ஓகேவா? இந்த கேண்டில்லாம் யார்? ஏசப்பா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் என்ன பண்ணணும்? தெளிவாக கவனிக்கணும், ஓகேவா? ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. எதுக்கு வராங்க? அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிற ஒன்னையும் என்னையும் மீட்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? வராங்க. ஓகே குட்டீஸ், நல்லா பாருங்க. இந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்கு? பாவமா நிறைஞ்சிருக்கு, அப்படி தானே? இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா வந்துட்டுருக்காங்க, ஓகேவா? நல்லா பாருங்க. ஓகே குட்டீஸ், இப்போ என்ன பண்ணியாச்சு? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, ஓகேவா? யாரை மீட்கிறதுக்கு? ஒன்னையும் என்னையும் பாவத்துல இருந்து, அந்த அருவருப்பான அந்த பாவத்துல இருந்து என்ன பண்றதுக்கு? மீட்கிறதுக்காக வந்தாச்சு, ஓகேவா? இந்த உலகத்துல என்ன இருக்கு? சுத்தியும் பாவமா இருக்கு, அப்படி தானே? பாத்தீங்களா எவ்வளோ பாவமா இருக்குது? இப்ப இதுதான் என்னது பாருங்க குட்டீஸ், நான் கடைசியில் சொல்றேன். எல்லாருக்கும் தெரியும், பட் லிசனா என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பார்த்தீங்களா குட்டீஸ்? இப்போ அந்த கிளாஸுக்குள்ளே அந்த தண்ணிலாம் உள்ளே போயிடுச்சு, பார்த்தீங்களா? இதே போல தான் நம்ம உலகத்தில் நம்ம சுற்றி உள்ள பாவத்தை எல்லாத்தையும் தான் மேலே சுமந்து நம்மளை ஒன்னையும் என்னையும் மீட்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? தன்னையே ஒப்பு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஏசப்பாக்கு நம்ம எப்போவுமே எப்படி இருக்கணும்? தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? ஏசப்பா 3ஆவது நாள் என்ன பண்ணாங்க? உயிரோட வந்துட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பாவத்திலேருந்து ஒன்னையும் என்னையும் மீட்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க? இந்த உலகத்துக்கு வந்து அவ்வளோ பாடுகளாக என்ன பண்ணாங்க? அனுபவிச்சாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வேஸ்ட் ஆகுற மாதிரி பண்ணிடக்கூடாது, ஓகேவா? நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? குட் பாயா, குட் கேலா இருக்கணும், ஓகேவா? ஓகே குட்டீஸ், இந்த ஆப்ஜெக்ட் லெசன் புரிஞ்சிருக்கும். ஓகே பாய். என்ன சொல்லுங்க, ஆப்ஜெக்ட் லெசன் எப்படி இருந்துச்சு? இங்க இருக்கீங்களோ? என்னனே அங்க வந்து ஆப்ஜெக்ட் லெசன் சூப்பரா இருந்துச்சுனே. அருமையா இருந்துச்சுல? ஆமாண்ணே. சரி, அடுத்து என்ன ப்ரோகிராம் தெரியுமானே? அடுத்து பட்டாம்பூச்சி போல பறக்க போறோனே. நம்ம பறக்க முடியுமா? ஏனே பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கணும்னா என்ன ப்ரோகிராம்? என்ன ப்ரோகிராமா இருக்கும்? ஆக்ஷன் சாங். ஓ ஆக்ஷன் சாங். இப்படியா சொல்றீங்க? என்னன்னா நீங்க இப்படி திரும்பி சொல்லவானே? ஆக்ஷன் சாங்னே நானும் சொல்லுவோம்ல, ஆக்ஷன் சாங். ஆக்ஷன் சாங் பார்க்க போறேனே. அதுலாமே டிஃபரண்டா புது பாட்டோட வர போறாங்கனே. அப்படியானே? நம்ம சர்ச்சஸ்ல எல்லாம் பாடின அருமையான பாடல்களை பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடி சூப்பரா பண்ண போறாங்கனே. அப்படியானே? ஆமாண்ணே. உண்மையானே? ஏன் பிராமிஸா சொல்றியே? வாங்க பாட்டறோம். இந்த வரேன். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன இன்னைக்கு ஈஸ்டர் கொண்டாடிட்டு இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பாடலாமா?
எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடணும். சரியா? ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தான ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. வானலத்தோர் பூதலத்தோர் எல்லாம் முழங்கால் முழங்கிடுமே. வானலத்தோர் பூதலத்தோர் எல்லா நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தான ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. வானலத்தோர் பூதலத்தோர் எல்லா முழங்கால் முழங்கிடுமே. வானலத்தோர் பூதலத்தோர் எல்லா நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தான ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். கைதட்டி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசு ராஜாதி ராஜாவே. வானலத்தோர் பூதலத்தோர் எல்லா முழங்கால் முடங்கிடுமே. வானலத்தோர் பூதலத்தோர் எல்லா நாவும் அறிக்கையிடும். ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு சாத்தான ஜெயித்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக பாடினீங்க. இப்போ ரெண்டாவது சாங் என்ன தெரியுமா? அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாங் தான், பாவங்கள் போக்கவே. அதுதான் சரியா? எங்கள் கூட எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடலாம். ஓகேயா? பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி
மீட்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவாயை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவாயை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே போக்கவே சாபங்கள் நீக்கவே நீக்கவே பூலோகம் வந்தாரையா. வந்தாரையா. அண்ணே போதனே அண்ணே ஆக்சன் சாங் எப்படி இருந்துச்சுனே? சூப்பரா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சுல. பாட்டு இருந்துச்சுடா. பாவங்கள் போக்கவே சோபங்கள். இனே அந்த பாட்டோட ஜெயித்தாரே ஜெயித்தாரே போடி இயேசு சாத்தானே ஜெயித்தாரே சூப்பரா அருமையா இருந்துச்சுனே. அருமையா அருமையா அருமையானே. ஆடுனீங்களா? நானு வெளிய ஃபுல்லா நினைச்சேன். நானு மிக்கி நினைச்சேன். பட்டாம்பூச்சி போல பறந்து ஆடுனே. ஏய் மிக்கி தலைமலை உட்கார்ந்து ஆடுது கேட்கணும். ஆமா சரிண்ணே. அடுத்த ப்ரோக்ராம் என்ன தெரியுமாண்ணே? அடுத்து மனப்பாட வசனம் படிக்க போறோம். மனப்பாடம் வந்து மெமரி வர்ஸ்மாங்களே. மெமரி வர்ஸ் தானே. அதான் படிக்க போறோம். யார் வரா? அது சொல்லி கொடுக்க நம்ம ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷலிஸ்டா யாரும் தெரியாது தெரியலையானே. ஏய் என் ஃப்ரெண்ட் நம்ம டோர்னே. டோருவா? ஆமாண்ணே. அவன் வந்து உட்காந்து ஒளிஞ்சு உட்கார்ந்தானே. எதுக்கும் தெரியலையே. தெரியலையேனே. இங்க ப்ரோக்ராம் வரக்காக தான் உட்காந்துருப்பானே. அப்ப பின்னாடி வெயிட்டிங் நிப்பானேங்க. அப்ப நம்ம போமானே. நம்ம ஓடினோம். வாங்க அவன் வர சொல்லும். ஹலோ குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்னடா வந்து சோறு 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 இருக்கிய? ஒரு பிள்ளைங்க கிட்ட ஒரு நிம்மதியா ஒரு ரெண்டு வார்த்தை பேச விடுறானா? பிள்ளைகளா உங்ககிட்ட ஒரு அன்பா பாசமா செல்லமா ஒரு ரெண்டு வார்த்தை பேச விடுறானா அந்த பையன்? அதுக்குள்ள வந்துகிட்டு. ஆமா நீ எதுக்கிட்ட இங்க வந்த? நான் வசனம் படிக்க வந்துட்டோம். நீ எதுக்கு வந்த? டேய் என்னடா உடைஞ்சது? என்ன உடைஞ்சது? என்ன உடைஞ்சது? ஏ உனக்கு விஷயமே தெரியாதா? இது நானும் மிக்கியும் ஷேர் பண்ணி நம்ம பிளெஸிங் என்ன வீட்ல இருந்து ஈஸ்டர்ல கறிக்குழம்பு சிக்கன் மட்டன் காடை ஃப்ரைன்னு சொல்லி விதவிதமா டிஷ் கொண்டு வந்தாங்க. அதான் நானும் மிக்கி ஒரு வாரம் அடிச்சு பறக்கட்டோம். அதான் எனக்கு தெரியுமா? கேட்டு எடுத்தீங்களா? அந்த அண்ணன் பிஸியா இருந்தாங்களா? அதான் நாங்க சரி சரி. இதே முகேஷ் என்ன டோரு? நீங்க நாளைக்கு வந்துருக்கு தெரியுமா? எதுக்கு வந்திருக்க டோரு? நான் தான் நீங்க வசனம் சொல்லிக்க போறேன் தெரியுமா? அப்படியா டோரு? ஆமா சரி நான் சொல்லி என்கிட்ட சொல்றியா? சரி டோரு. ஓகே பிள்ளைங்களா, நீங்களும் முகேஷ் மாதிரி என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓகேவா? நான் சொல்ல போறேன். என் கூட சேர்ந்து மனப்பாடமா படிச்சிடணும். ரைட்டா? சரி டோரு. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். முகேஷே புரியுதா உனக்கு? என் தட்டைங்கடா, என் தட்டைங்க. அதான் நான் பார்த்தேன். ஒரு இதுக்கு கொடுத்துட கூடாத. அப்படியே ஆட்டையை போட்டு வீட்டுக்கு போயிருவான் போல. கொண்டு போக மாட்டேன். சரி சரி. இன்னொரு டைம் படிக்கலாமா வசனத்தை? கையில தட்டு தர மாட்டேன். போ, நான் முடியும் போது தரேன். போ. சரி சரி சரி. நான் வசனம் சொல்லி தந்த அப்புறம் தான். சரி சரி. இன்னொரு டைம் படிக்கலாமா? சரி. நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்ன பிள்ளைகளா, நீங்களும் வசனம் படிச்சீங்களா? நல்லா நல்லா சாப்பிட்டு இருப்பீங்கல்ல. நீங்களும் வீட்டுல நல்லா பிரியாணின்னு சாப்பிட்டு வெளுத்திருப்பீங்கல்ல. சரி சரி முகேஷ், நம்ம பிள்ளைங்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்து சொல்லிடலாமா? ஓகே குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். வரட்டுமா? பாய். எப்பா எப்பா முகேஷ் ஏறப்பா, நீ உருண்டு போறதுக்குள்ள நாளைக்கு ஏறும். ஏறப்பா போப்போம், வாப்பா வீட்டு போவோம். அம்மா வாங்க பிள்ளைகளா, பாய். வரட்டுமா? ஏய் யோசுவானே, என்ன இந்த தான் இருக்கேன். சொல்லுங்க. ஏய் ஃப்ரெண்ட் டோர் இருக்கான்ல? ஆமா. டோர் எப்படி சொல்லி கொடுத்தான்? டோர் எப்பனே சொல்லி கொடுப்பான். அருமையா வசனம் சொல்லி கொடுத்துட்டு போனானே. சொல்லி கொடுத்தானா? ஆமானே. நானே டோர் குடிச்சாச்சு கத்தி கத்தி நானு கத்தி பழகிட்டேனே. சரினே. வசனம் அருமையா படிச்சாச்சு. சரி, அடுத்து என்னனே?
அடுத்தது வந்து ஆ. என்ன எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வருதுனே. என்னண்ணா வருதுண்ணே? என்னன்னு கேளுங்க. என்னண்ணே நேத்து என்ன குழம்பு வச்சதா? என்னன்னு கேளுங்கண்ணே. என்ன சாப்பாடு கேட்காதீங்கண்ணே. நீங்க என்னன்னு கேளுங்க. என்ன 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 அதாவது நானு இப்படி ஓன் இருக்குன்னு சொல்ல இம்முட்டுக்கானா இம்முட்டுக்கான இது அட்ல கொஞ்சம் இவ்வளவு பெருசா சரி ரைட் இருக்குன்னு சொல்ல ஒரு சண்டை கிளாஸுக்கு போனவனே. ஒரு சண்டை கிளாஸுக்கு? ஆமாண்ணே. ஒரு சண்டை கிளாஸ் தான் போவாங்க, பச்சை கிளாஸ் தானே போவாங்க. கேங்கண்ணே அங்க அக்கா நிறைய மிட்டாய் கொடுத்தாங்க. அதானே பார்த்தேன். ஏனே அது இல்லனே அதுல இந்த அக்கா வந்து ஏசப்பா நமக்காக எப்படி கல்வாசி அடிக்க போட்டாங்கன்னு நம்ம எப்படி மூண்டாலும் உயிரோட எழுந்தாங்கன்னு இந்த அக்கா சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணே. சொல்லி தந்தாங்களா? ஆமாண்ணே. என்னே என்னண்ணே இப்பதான் எனக்கு நான் வருது, இதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வச்சிருக்கோனே. என்னது என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? சொன்னா தெரியும். பசங்க பிள்ளைங்களாம் சேர்ந்து ஒரு கோரியோ பண்ண போறாங்கனே. அப்படியானே? ஆமாண்ணே. ஏசப்பா எப்படி பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, எப்படி அற்புதம் செஞ்சாரு, எப்படி மரித்து 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்தாரு சொல்லி அருமையா தத்ரூபமா நடிக்க போறாங்கனே. அப்படியானே? பாத்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பா பார்க்கணும்னே. வாங்க சீக்கிரமே பாட்டு வரோம். எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குனே. விட்டுட்டு போயிட்டீல?
பிளஸிங்கனே சொல்லுங்கண்ணே. நீங்க ப்ரோகிராம்லாம் எப்படினே இருந்துச்சு? ஏனே அது கூட முடிஞ்சிச்சா? ஆமாண்ணே, எல்லா ப்ரோகிராம் முடிஞ்சிச்சு. கடைசியா பார்த்த அந்த கோரி எப்படி புரிஞ்சுச்சா? ஏனே புரிஞ்சுதா கேக்கலனே. இந்த மண்டையில அந்த வெடிச்சு வெளிய போயிட்டேன். டாப்பிட்டு வெளிய போயிட்டா? ஆமாண்ணே. சரிண்ணே, அப்ப நல்லா புரிஞ்சிச்சு. பிள்ளைங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ணே பிள்ளைகிட்ட கேப்போம். பிள்ளைலா நான் பிள்ளைலாம் கூட புரிஞ்சிட்டுங்க வச்சீங்களா? தலையாடிட்டாங்கண்ணே. சரிண்ணே சொல்லுங்கண்ணே. ஏசப்பா இருக்காங்கல்லண்ணே. ஆமா நமக்காகண்ணே. நமக்காக உங்களுக்கு நீங்க இருக்கீல்ல? ஆமாண்ணே. உங்களுக்காகண்ணே. அடிக்காம பேசிக்கண்ணே. பிள்ளைங்க இருக்காங்கல்ல? ஆமா. பிள்ளைகளுக்காக ஏசப்பா பூமிக்கு மனுஷனா வந்தாங்கண்ணே. ஆமாண்ணே. வந்து வளர்ந்து நிறைய அற்புதம் செஞ்சு எந்த தப்புமே செய்யலனே. ஆமாண்ணே. நம்மளாதான் தப்பு செய்வனே. கண்டிப்பாண்ணே. நீங்க நல்லா திருடி அப்படியே போய் சொல்லுவே இல்ல. அதான் பார்த்தது. ஆனா ஏசப்பா ஒரு தப்புமே செய்யலையானே. ஆனா அவர் பிடிச்ச அடி நடிச்சு இந்த பாத்தீங்களா சிலுவையில் அடிச்சாங்கல்ல? ஆமாண்ணே, சிலுவையில் அடிச்சாங்கண்ணே. ஏனே எனக்கு கண்ணு கண்ணீரா வந்துட்டேன். ஆமாண்ணே. ஆனாலும் பாத்தீங்களானே ஏசப்பா மரிக்க மட்டும் செய்யலனே, மரித்து 3ஆம் நாள் என்ன ஆனாங்க? உயிரோட எழுந்துட்டாங்கண்ணே. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட உங்க கூட பிள்ளைகளோட இருக்காங்களானே இருக்காங்கண்ணே. ஆமாண்ணே. அதனால எப்பவுமே எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சரிண்ணே, இதே சந்தோஷோட பிரேயர் பண்ணி முடிச்சலாமா? சரிண்ணே. பிரேயர் பண்ண ஒரு அண்ணன் வராங்க. நம்ம பாய் சொல்லிட்டு போயிடலாம். சரிண்ணே. ஓகே பிள்ளைங்களா, இன்னைக்கு ஈஸ்டர் செலிப்ரேஷன் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். இதே போல அடுத்த வாரம் இன்னொரு ப்ரோக்ராம்ல நானும் அண்ணன் உங்களை வந்து பாக்குறோம். அது வரைக்கும் நாங்க கிளம்புறோம். டாடா பாய்.